அனைவருக்கும் வணக்கம். அணி இலக்கணம் அதுதான் நம்ம பார்க்க போறோம். இது உங்களுக்கு தெரிஞ்ச பகுதிகளா இருக்கலாம். தெரிஞ்ச பகுதிகளே நம்ம தேர்வு நேரங்கள்ல ரிவிஷன் பண்ணுவதற்கும் அதோடு சேர்த்து சீக்கிரமா நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிருவோம், சில நேரங்கள்ல நமக்கு தெரிந்த விஷயத்தையே நம்ம மறந்துடுவோம். ஒரு மாதிரி குழப்பம் வந்துடும் வினாக்களை பார்த்தோன்னு. நீங்க தொடர்ந்து கேட்பதன் மூலமாக உங்களுக்கு இயல்பாக தெரியக்கூடிய விஷயங்கள்ல எந்த தவறும் பண்ண முடியாது. ரொம்ப எளிமையான முறையில இந்த பகுதி உங்களுக்கு அமையும் நினைக்கிறேன். இதை வந்து அணியில தண்டி அலங்காரம் வந்து 3 இயல்களை உடையது. பொதுவணியியல், பொருளணியியல், சொல்லணியியல் என்ற 3 பகுதிகளை உடையது. இதுல 2ஆம் பகுதியான பொருளணியியலை பத்தி பார்க்க போறோம். இது உங்களுக்கு பாட புத்தகங்கள்ல அதே மாதிரி பாட புத்தகங்கள்ல உங்களுக்கு இந்த அணிகளை வந்து கேட்டிருப்பாங்க. திருக்குறளை கொடுத்து உங்களுக்கு இந்த அணி வகைகளை கேட்டிருப்பாங்க. அதனால இது குரூப் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கா இருக்கட்டும், மற்ற தமிழோடு தொடர்புடைய தேர்வுகள் எழுதுறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு பயன்படும். முதலாவது நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா, 35 அணிகள்ல முதல் அணியா இருக்கக்கூடியது எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தன்மை அணி. இந்த தன்மை அணி அதோடைய தன்மை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, உண்மை தன்மையை கூறுவதுதான் தன்மை அணி. தன்மையை கூறுவதுதான் தன்மை அணி. இதோடைய வகை வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 வகை. இதோடைய நூற்பா உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கும்னா, சொன்முறை தொடுப்பது தன்மையணி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த நூற்பா ஆரம்பிக்கும். அப்ப நீங்க தன்மையணியுடைய நூற்பாவை கேட்டாலும் நீங்க அது சொன்முறை தொடுப்பது அப்படின்னு ஆரம்பிக்கும். இதோடைய வகை அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா உண்மைத்தன்மையை செப்புவதாக அமையும். இது வந்து இதோடைய வகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பொருள், குணம், சாதி, தொழில் என்ற 4 அடிப்படையில தன்மையணி அமையும். அடுத்து நம்ம பார்க்க போறது 2வது ஓமையணி. இந்த ஓமையணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒப்புமை போன்று செப்புவது. 2 பொருட்களை ஒப்புமைப்படுத்தி அதை செப்புவதுதான் ஓமையணி. இதை வந்து ஓமையணியை தாயணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லா அணிகளுக்கும் தாயணி அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய வகை 24 வகை. இந்த 24 வகைகளை பற்றி நீங்க தெரிந்து கொள்ளணும்னா அடுத்த வீடியோல நீங்க அதோடைய விளக்கத்தை நீங்க பார்த்துக்கலாம். 3வது நம்ம பார்க்க போறது வந்து உருவக அணி. இந்த உருவக அணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதோடைய விளக்கம் இந்த அணி வந்து நூற்பா வகையில வார்த்தை, அந்த பொருள் தரக்கூடிய வார்த்தை அப்படின்னா எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, வேற்றுமை ஒளிவித்து வருவது. அதுதான் உருவக அணி. அதாவது 2 பொருட்களை அங்கே கொடுத்திருப்பாங்க. அது 2க்குமே வேற்றுமை இருக்காது. ஒன்று உருவகப்படுத்தி இருக்கும் ஒரு வேற்றுமை, இன்னொன்று அதை அந்த பொருளோடு உருவகப்படுத்தி இருப்பாங்க. அந்த முறையில் அடிப்படையில் அமைகிறது தான் இந்த உருவக அணி. உருவக அணி வந்து 15 வகைப்படும். இந்த ஓமை அணி எதன் அடிப்படையில அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பண்பு, தொழில், பயன் அடிப்படையில் அமையும். பண்பு, தொழில், பயன் அடிப்படையில இந்த உருவக அணி அமையும். அடுத்து நம்ம பார்க்க போறது 4வதாக பார்க்க போறது தீவக அணி. இந்த தீவக அணி எதன் அடிப்படையில தோன்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குணம், தொழில், ஜாதி குறித்து வருவதுதான் இந்த தீவக அணி. இந்த தீவக அணி வந்து வகை வந்து 10 வகைப்படும். இது எதன் அடிப்படையில தோன்றும்? விளக்கு ஓரிடத்தில் நின்று பொருள் தருவது போல செயல் வந்து முன் பின் இடை நின்று பொருள் தரும். விளக்கு ஓரிடத்தில் நின்று பொருள் தருவது போல செயல் முன் பின் இடை நின்று பொருள் தரும். உங்களுக்கு இது வந்து தேர்வுகள்ல கேட்கும் போது முன் பின் இடை நின்று பொருள் தரும் அணி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேள்விகள் அமையலாம். அதனால இந்த முன் பின் இடை என்ற அந்த இடங்கள்ல நின்று பொருள் தரக்கூடியதான் இந்த தீவக அணி. வகை வந்து 10. அடுத்து நம்ம பார்க்க போறது 5வதாக பார்க்க போறது பின்வரு நிலையணி. இந்த பின்வரு நிலையணி அங்க இருக்கக்கூடிய நூற்பால் இருக்கக்கூடிய பொருள் தரக்கூடிய இந்த பின்வரு நிலையணிக்கு பொருள் தரக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பலவயிர் பின் வருவது. பலவயிர் பின் வருவது. பலவயிர் பின் வருவதுன்னா பின்னாடி அதே மாதிரி வார்த்தைகளாகவே வருவது. அதுதான் வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 வகையில வரும். இந்த 3 வகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சொல்லே பின்னாடி அடுத்தடுத்து வருவது, பொருள் அடுத்தடுத்து பின் வருவது, அடுத்து 3வதாக சொல்லும் பொருளும் அடுத்தடுத்து பின் வருவது. இந்த அடிப்படையில வந்துச்சுன்னா சொல் பின் வரு நிலையணி. இதற்கு நீங்க எடுத்துக்காட்டா சொல்லலாம். எடுத்துக்காட்டா திருக்குறள்ல நிறைய குறள்கள் இருக்கு. துப்பார்க்கு துப்பாயா இந்த குறள்களை கூட நீங்க இதுக்கு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, முன்ன விளக்கணி. இது 6வது அணி. முன்ன விளக்கணி மூவகை காலமும் மேவியதாகும். இதுதான் நூற்பால் இருக்கக்கூடிய அந்த அணிக்கான ஒரு வேர்ச்சொல்.
இந்த வேர்ச்சொல்லை நம்ம நூற்பா வகையில அதை ஞாபகம் வச்சுக்கிறலாம். அதோடு சேர்த்து விளக்கத்தை பார்த்துடலாம். இது என்ன முன்ன விளக்கணி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குறிப்பினால் விளக்குவது. ஒரு குறிப்பு கொடுத்திருப்பாங்க. அந்த குறிப்பினால் விளக்குவது தான் இந்த முன்ன விளக்கணி. இது எப்படி அமையும் அப்படின்னு சொன்னா, இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்ற முக்காலமும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இறப்பு, நிகழ்வு, எதிர்வு. நீங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னா வினைத்தொகையை பார்த்தீங்கன்னா 3 காலத்தையும் காட்டக்கூடியது அமையும். அதே மாதிரிதான் இங்க இருக்கு இந்த அணியும் இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்ற 3 காலத்தையும் உணர்த்தக்கூடியதாக வரும். முன்ன விளக்கணி 2 வகைப்படும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இறந்த வினை விளக்கு, எதிர்வினை விளக்கு என்ற 2 வகையில் அமையும். அடுத்து நம்ம பார்க்க போறது 7வதாக பார்க்க போறது வேற்றுமை பொருள் வைப்பணி. இந்த வேற்றுமை பொருள் வைப்பணியுடைய அந்த தண்டி அலங்காரம் என்ற நூல்ல இருக்கக்கூடிய நூற்பா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுதான் அந்த நூற்பால இருக்கக்கூடிய வேர்ச்சொல். உலகறி பெற்று ஏற்றி வைத்துரைப்பது. உலகறி பெற்று ஏற்றி வைத்துரைப்பது இதுதான் வேற்று பொருளை வைப்பணிக்கான நூற்பால இருக்கக்கூடிய அந்த வேர்ச்சொல். இது எத்தனை வகைப்படும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8 வகைப்படும். இந்த 8 வகை இதோடைய விளக்கம் என்னன்றதை பார்த்துருவோம். உங்களுக்கு இந்த 8 வகைகளை பற்றி பின்வரும் வீடியோக்குள்ள நீங்க பார்க்கலாம். இந்த 8 வகையை மட்டும் பார்த்துருவோம். அதோடைய விளக்கத்தை மட்டும் நம்ம பார்த்துருவோம். முன்னர் ஒரு சிறப்பு பொருளை, இந்த வேற்று பொருள் வைப்பணி எப்படி அமையும் அப்படின்னா, முன்னர் ஒரு சிறப்பு பொருளை சொல்ல தொடங்கிடுவாங்க. பின் அதனை நிலைநாட்ட ஒரு பொருளை சொல்லுவாங்க. ஒரு பொருள் தரக்கூடியதை சொல்லுவாங்க. இந்த வேற்று பொருளினுடைய விளக்கத்தை பார்த்துடலாம். முன்னர் ஒரு சிறப்பு பொருளை சொல்ல தொடங்கி பின்னர் அதை நிலைநாட்ட ஒரு பொது பொருளை சொல்வது. முதல்ல சிறப்பு பொருளை சொல்ல தொடங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்களாம், பொது பொருளை சொல்வது. செய்யுள் இப்படிதான் அமையும். இந்த வேற்று பொருள் வைப்பணி வரக்கூடிய செய்யுள் இந்த முறையில தான் அமையும். சிறப்பு பொருள், அதுக்கப்புறம் அதை நிலைநாட்டுவதற்காக ஒரு பொது பொருள். இந்த விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொதுவால் சிறப்பையும் சிறப்பால் பொதுவையும் விளக்குவது. பொது பொருளால் சிறப்பையும் சிறப்பு பொருளால் பொது பொருளை விளக்குவது. இதுதான் வேற்று பொருள் வைப்பணியோடைய விளக்கம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, வேற்றுமை அணி. வேற்றுமை படவரின் அது வேற்றுமை அணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த அணி உங்களுக்கு பொதுவாகவே இயல்பாகவே இது பாட புத்தகங்கள்ல இடம்பெறக்கூடிய இந்த வேற்றுமை அணி அடிக்கடி உங்களுக்கு பாட புத்தகங்கள்லையும் குறள்களாக இந்த வேற்றுமை அணி இடம்பெறும். இந்த வேற்றுமையினுடைய அந்த நூற்பால இருக்கக்கூடிய அந்த வேர்ச்சொல் என்னன்னு பார்த்துடலாம். ஒப்புடைய இருபொருள் கூறி பின்னர் வேறுபடுத்துவது. ஒப்புடைய இருபொருள் இதுதான் அங்க இருக்கக்கூடிய வேர்ச்சொல். ஒப்புடைய ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இரு பொருளை கூறி பின்னர் அதை வேறுபடுத்துவது அதுதான் வேற்றுமையணி. இந்த வேற்றுமையணியை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது உங்களுக்கு பாட புத்தகத்திலேயே அதிகமா பயின்று வரக்கூடிய ஒரு அணிவகை. இதை தேர்வுல கேட்டு நம்ம இதை சரியா பண்ணல அப்படின்னா நம்ம பொறுப்பில்லா தன்மையில நம்ம அந்த வினாவை அட்டன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறலாம். ஏன்னா இது நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே நாம இந்த அணியை மட்டும் நம்ம தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டே வந்திருப்போம். அடுத்து நம்ம பார்க்க போறது 9வதாக பார்க்க போறது விபாவனை அணி. இந்த விபாவனை அணி அப்படின்றதோட நூற்பால இருக்கக்கூடிய வேர் சொல்ல பார்த்துடலாம். உலகறி காரணம் ஒளிவித்து வருவது. உலகறி காரணம் ஒளிவித்து வருவதுதான் இந்த விபாவனை அணி. இதோடைய விளக்கம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உலக காரணம் ஒளிவித்து இயல்பாக கூறுவது. உலகத்துக்குன்னு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை பத்தி அந்த பொருள் அங்கு இடம்பெறாது. அதை இயல்பாகவே நம்ம எப்போதும் அந்த இயல்பு தன்மையிலேயே இந்த அணியை கூறுவதுக்கு பேரு தான் விபாவனை அணி. இதற்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தீயின்றி வேம் தமியோர் சிந்தை. இதை எடுத்துக்காட்டு பாடலா கொடுத்துருக்காங்க தண்டி அலங்காரத்துல. இதுல என்ன அப்படின்னா, அந்த சிந்தை அதாவது பொதுவா தீ அப்படின்னா அது தீயினால வேகக்கூடிய தன்மை. ஒரு பொருள் வெந்துரும். ஆனா இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சிந்தை வேகுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சிந்திக்கக்கூடிய சிந்தை வேகுது அப்படின்னு சொல்றாங்க. சிந்தையை யாருனாலையும் வேக வைக்க முடியாது. அப்ப இயல்பானது என்ன அப்படின்னா, தீயினாலதான் வேகணும். இங்க சிந்தை வேகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அது உலக காரணத்தை ஒளிவித்து வந்ததுனால இது விபாவனை அணி. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒட்டணி. இந்த ஒட்டணி எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 வகைப்படும். இதுல நமக்கு நூற்பால சொல்லக்கூடிய அந்த வேர்ச்சொல் ஒத்ததொன்று உரைப்பது ஒட்டணி. ஒத்ததொன்று உரைப்பது ஒட்டணி. இந்த ஒட்டணி 4 வகை என்னன்றதை மட்டும் பார்த்துடலாம். அடையும் பொருளும் அயல்பட மொழிதல். அடையும் பொருளும் அயல்பட மொழிதல், அடை பொதுவாக்கி விரவு தொடுத்தல், அதுக்கப்புறம் விபரீதப்படுத்தல் என்ற 4 வகையில வரும். அடையும் பொருளும் அயல்பட மொழிதல்,
அடை பொதுவாக்கி சொல்லுதல், அதுக்கப்புறம் விரவு தொடுத்தல், அதுக்கப்புறம் விபரீதப்படுத்தல் என்ற 4 வகையில அமையும். இந்த ஒட்டணியை பத்தி விளக்கம் சொல்லி பார்த்திடலாம். உண்மையை முழுவதும் கூறி ஓமையை பொருளை குறிப்பால் அறிய வைப்பது. உண்மையை முழுவதும் சொல்லிடுவாங்க, ஓமைய பொருளை மட்டும் குறிப்பால் அறிய வைப்பது. இதுல இந்த நல்லா படித்தவர்களுக்கு தெரியும் ஓமை எது, ஓமேயம் என்பது எது அப்படின்றது தெரியும். தெரியாதவர்கள் இந்த வீடியோவை நீங்க கேட்குறீங்க அப்படின்னா முதல்ல ஓமை எது, ஓமேயம் எது அப்படின்றத முதல்ல நீங்க அடிப்படையா அதுல தெரிஞ்சுக்கிறணும். ஓமை என்பது என்னன்னா எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டியது. ஓமேயம் என்பது என்னன்னா எந்த பொருள் அப்படின்றதுதான் இங்கே ஓமேயம். இப்போ பால் போன்ற பல் அப்படின்னு சொல்லி பால் போன்ற பல் அப்படின்ற எடுத்துக்காட்டை நம்ம எடுத்துக்கிறலாம். இதுல எது ஓமேயம் எது ஓமை அப்படின்றத முதல்ல நாம தெரிஞ்சுக்கிறலாம். இதுல பால் என்பது அங்க இருக்கக்கூடிய ஓமை, பல் என்பது சொல்லக்கூடிய பொருள் ஓமேயம். அப்ப பால் ஓமை, பல் ஓமேயம், அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓமையை முழுவதுமாக கூறிடுவாங்க. ஒட்டணியில ஓமையை முழுவதுமாக கூறிடுவாங்க. ஓமைய பொருளை குறிப்பால் அறிய வைப்பது, ஒரு குறிப்பு கொடுத்துதான் அதை அறிய வைப்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னா ஒட்டணி. அடுத்து நம்ம 11ஆவதாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிசயவனி. இந்த அதிசயவனியுடைய நூற்பாளருடைய வேர்ச்சொல் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்றோர் வியப்ப வருவது. ஆன்றோர் வியப்ப வருவது அதிசயவனி. அதிசயவனி 6 வகைப்படும். இதுல இந்த அதிசயவனிக்கான விளக்கத்தை பார்த்திடலாம். வனப்பை பெரியோர் வியக்கும்படி கூற வேண்டும். வனப்பை பெரியோர் வியக்கும்படி கூற வேண்டும். அதாவது வனப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா அழகு அப்படின்றதுதான் பொருள். நம்ம அந்த செயலை செய்யும் போது அது அழகாக இருப்பதாக, அது அதிசயப்படுமாறு அழகாக இருப்பதாக சொல்லுவதுதான் இந்த அதிசயவனி. இதோடைய வகை 6. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா தற்குறி பேற்றணி. 12வது அணி தற்குறி பேற்றணி. நூற்பாளருடைய வேர்ச்சொல் எதுவும் போடல, இதுக்கு நூற்பாவதை நீங்க பார்க்கணும். இதோட விளக்கத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுவும் பாடப்பகுதிகளில் எப்போதுமே அமையக்கூடிய ஒரு வகை தற்குறி பேற்றணி. இந்த தற்குறி பேற்றணி 2 வகையில் அமையும். பெயரும் பொருள், பெயரா பொருள் அப்படின்ற 2 வகையில் அமையும். இதுல பெயரும் பொருள் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு நகன்று போகக்கூடியது. அதன் அடிப்படையில அதை ஓமையாக வைத்து சொன்னாங்க அப்படின்னா அது பெயரும் பொருள் தற்குறி பேற்றணி. பெயராத பொருள், ஒரே இடத்துல நிலைத்திருக்கக்கூடிய அந்த பொருளை இதற்கு ஓமையாக பயன்படுத்தி இருக்காங்கன்னா அதுக்கு பேரு பெயரா பொருள். இப்படின்னு 2 வகைப்படும். இதுக்கு பொதுவா அடிக்கடி பாட புத்தகங்கள்ல அமையக்கூடிய ஒரு அணிவகை. இதுக்கு சிலப்பதிகாரத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்டா கொடுத்திருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது 13வது அணி ஏதுவணி. இந்த ஏதுவணியுடைய நூற்பால் இருக்கக்கூடிய அந்த வேர்ச்சொல் எது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முதலாவது இதனின் இது விளைந்தன அப்படின்ற மாதிரி வரக்கூடியதான் இந்த ஏதுவணி. இதனாலதான் இது நடந்துச்சு, அதுதான் அதோடைய விளக்கம். இதனின் இது விளைந்தன அப்படின்னு வருவதுக்கு பேரு தான் ஏதுவணி. இதனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னா அந்த செயல் வரும். அந்த செயலை ஏற்றியிருப்பவங்க இந்த அணியை பயன்படுத்துறாங்கன்னா இதனால் இது விளைந்தது என்ற அடிப்படையில் அமைவது. இதனுடைய வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 வகை. இது 2 அடிப்படையில் அமையும். என்ன அப்படின்னா காரக வேது, ஞாபக வேது அப்படின்ற மாதிரி 2 வகையில் அமையும். ஏதுவணி காரக வேது, ஞாபக வேது. நாம இப்ப பார்க்க போறது 13வது அணி ஏதுவணி. இந்த ஏதுவனியுடைய நூற்பால் இருக்கக்கூடிய வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதனின் இது விளைந்தன என வருவது, அதுதான் ஏதுவனி. இதனுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த காரணத்தினாலதான் இது நடந்துச்சு அப்படின்ற முறையில செய்யுள்ள அணிகளை பயன்படுத்துவது. இதனுடைய வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 வகை அப்படின்றத சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னா காரக வேது, இன்னொன்று என்னன்னா ஞாபக வேது என்ற 2 அடிப்படையில இந்த ஏதுவனி அமையும். நாம இப்ப பார்க்க போறது 14வது அணி நுட்பவணி. இந்த நுட்பவணியுடைய விளக்கத்தை பார்த்துடலாம். வெளிப்படையாகவும் கூறாமல் குறிப்பாகவும் கூறாமல் ஒரு செயல் மூலம் கூறுவதுதான் நுட்பவணி. வெளிப்படையாகவும் கூறாமல் குறிப்பாகவும் கூறாமல் ஒரு செயல் மூலமாக கூறுவதுதான் நுட்பவணி. இந்த நுட்பவணியுடைய அந்த நூற்பால இருக்கக்கூடிய அந்த வேர்ச்சொல் என்னன்றதை பார்த்துடலாம்.
அறிதுணர் வினைத்திறன் அப்படின்னு அந்த அடிப்படையில வரும். அறிதுணர் வினைத்திறன். இந்த வினைத்திறன் என்ற வார்த்தை தான் ஒரு செயல் மூலமாக கூறுவது அப்படின்ற பொருளை தருது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நுட்பவனியுடைய விளக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன அப்படின்னா, வெளிப்படையாக கூறாமல் குறிப்பாகவே கூட கூறாமல் ஒரு செயல் மூலமாக கூறுவதுதான் நுட்பவனி. அந்த செயல் அப்படின்றதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அறிதுணர் வினைத்திறன், எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு செயல் மூலமாக இந்த அணியை வந்து அந்த அடிப்படையில தான் இந்த அணி அமையும் நுட்பவனி. இதோடைய வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 வகை. நுட்பவனி வந்து உங்களுக்கு 2 வகையில அமையும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 15வது அணி லேசவணி. இந்த லேசவணியில நூற்பால இருக்கக்கூடிய அந்த வேர்ச்சொல் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா சத்துவம் அடிப்படையில வரும். லேசவணி சத்துவம் என்ற அடிப்படையில வரும். அதாவது அந்த சத்துவம் என்பது என்ன அப்படின்றத விளக்கத்தை பார்த்துடலாம். புகழ்வது போல் பழிப்பது, பழிப்பது போல் புகழ்வது, அதுதான் லேசவணி. வகை வந்து 2 வகையில் அமையும். அடுத்து நம்ம பார்க்க போறது நிரல் நிறையணி. இந்த நிரல் நிறையணியும் நம்மளுடைய பாட புத்தகங்கள்ல வரக்கூடியதான். பள்ளி பருவத்திலிருந்தே உங்களுக்கு இந்த நிரல் நிறையணியும் வரும். இதனுடைய வகை வந்து 2 வகைப்படும். இது வந்து என்ன அப்படின்னா, இந்த நிரல் நிறை அணியுடைய விளக்கத்தை என்ன பாத்திரலாம். என்ன அப்படின்னா, சொல்லையும் பொருளையும் அப்படியே நிரலை நிறுத்துவது. நிரலே அப்படின்னா என்ன அப்படின்னா, நிரல் அப்படின்னா என்ன அப்படின்னா வரிசையாக அணியணியாக அப்படின்ற பொருள் எடுத்துக்கிறலாம். வரிசையாக அதோடைய சொல்லையும் பொருளையும் அப்படியே வரிசையா எடுத்துக்கிறது. அதுக்கு உங்களுக்கு அங்கே இருக்கு பாருங்க, சான்றுல இருக்கு பாருங்க, அன்பும் அரணும் உடைத்தாயின் இந்த வார்த்தை. அதாவது இங்க என்னன்னா, வார்த்தைகளை அன்பு இருந்தாதான் அரண் செய்ய முடியும். அதனால அன்பை முதலாக வைத்து அதுக்கப்புறம் அடுத்ததை எடுத்து என்ன வார்த்தை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா அரண் என்ற வார்த்தையை நிறுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து ஒன்றன் பின் ஒன்றாக நிரலாக வரிசையாக நிறுத்துவது, அதுதான் இந்த நிரல் நிறையணி. இது வந்து வகை வந்து 2 வகைப்படும். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சொல் நிரல் நிறையணி, பொருள் நிரல் நிறையணி. சொல் அப்படியே நிறுத்துறது, பொருள் அதுக்கப்புறம் நிறுத்துறது. இது 2 வகையில் அமையும். இதற்கு எடுத்துக்காட்டா பாருங்க, அன்பும் அரணும் உடைத்தாயின் என்று இந்த குறளை நீங்க இதற்கு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். இதோடைய இந்த நிரல் நிறை அணியுடைய நூற்பால இருக்கக்கூடிய அந்த வேர்ச்சொல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நிரலே நிறுத்தி நேரே பொருள் கொள்வது. நிரலே நிறுத்தி நேரே பொருள் கொள்வது. முதல்ல வரிசையா நிறுத்திட்டு அதை நிறுத்தினதுக்கு கீழே அடுத்த வரிகள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அதற்கேற்ற பொருளையும் வரிசையா நிறுத்துறது. இது வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க, இதுக்கு எடுத்துக்காட்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்பியக பொருள் என்ற அந்த நூல்ல நீங்க வந்து அந்த தெய்வத்தை பத்தி சொல்லுவாங்க. அதாவது கருப்பொருளை பத்தி சொல்லும் போது தெய்வத்தை சொல்லுவாங்க. மேல வந்து மாயோன் மேய அப்படின்ற மாதிரி அந்த நூற்பா வந்து உங்களுக்கு தொடங்கி கீழே வந்து யாரு எந்த நிலத்துக்கான தெய்வம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த நூற்பா அமையும். தமிழ் படித்த மாணவர்களுக்கு அது வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது வந்து பொதுவா இந்த பாடம் வந்து உங்களுக்கு பள்ளிகள்லயே வந்து இந்த பாடம் இருக்கு. அதுக்கும் இந்த நூற்பாவை அங்க இடம்பெறும். சரியா? அடுத்த பகுதியா நம்ம பார்க்க போறது 17வது அணி ஆர்வ மொழி அணி. இந்த ஆர்வ மொழி அணி அப்படின்றத இதோடைய விளக்கத்தை முதல்ல பார்த்துடலாம். ஆர்வத்தை உணர்த்தும் சொற்கள் மிகுதியாக உணர்த்துவது. ஆர்வத்தை தரக்கூடிய சொற்களை மிகுதியாக பயன்படுத்தி இந்த ஆர்வ மொழி அணி என்ற செய்யுள் அமையும். இதுல இங்க இருக்கக்கூடிய அந்த நூற்பாவுடைய வேர்ச்சொல் அப்படின்றது என்னன்றதை பார்த்துடலாம். ஆர்வத்தை மிகுவிப்பது, இந்த வார்த்தை உங்களுக்கு அந்த நூற்பால இடம்பெறும். ஆர்வத்தை மிகுவிப்பது, அதுதான் இந்த ஆர்வ மொழி அணி. இது அடுத்து நம்ம பார்த்துடலாம் 18வது அணி அப்படின்னா சுவையணி. இந்த சுவையணி விளக்கத்தை முதல்ல பார்த்துடலாம். உள்ளத்துள் நிகழும் உணர்வுகள் அது வந்து 8 வகைப்படும். அந்த 8 சுவைகள், அந்த 8 வகை மெய்ப்பாட்டின் அடிப்படையில தோன்றுவதுதான் இந்த சுவையணி. இது வந்து தமிழ் இலக்கணத்துல மெய்ப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8 வகையில அமையும். நகை, இழிவிரல், மறுக்கை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண நூற்பா அமையும். அதுல இந்த நகை என்பது மகிழ்ச்சி என்ற அடிப்படையில் அமையும். அந்த மாதிரி இந்த 8 வந்து அப்படியே வந்து 16 ஆகி 32 மாறும். நாம இங்கே சொல்லியிருக்கிறதுபடி சுவையணி வந்து 8 வகை மெய்ப்பாட்டின் கோபம், மகிழ்ச்சி, பெருமிதம், இந்த அடிப்படையிலலாம் இந்த சுவையணி அமையும். இது வந்து நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். எண் வகை மெய்ப்பாட்டின் அடிப்படையில் தோன்றுவதுதான் இந்த சுவையணி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதோடைய விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உள்ளத்து நிகழும் உணர்வுகள் அதுதான் மெய்ப்பாடு. அந்த மெய்ப்பாட்டின் அடிப்படையில் புனைவதுதான் இந்த சுவையணி. தன் மேம்பாட்டுரையணி, தன் மேம்பாடுகளை பற்றி சொல்வது.
இது உங்க இந்த தன்மேம்பாட்டு உரையணி எந்த இலக்கண நூல்ல இடம்பெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புறப்பொருள் வெண்பாமாலை என்ற அந்த நூல்ல வந்து இந்த தன் மேம்பாட்டு உரையணி இடம்பெறும். இதுல என்ன அந்த தம் மேம்பாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு பொருள் புரியும். தன்னுடைய மேம்பாடுகளை தானே கூறுவது, தன்னை பற்றி தன்னுடைய வீரத்தை பற்றி தானே கூறுவது, அதுதான் தன் மேம்பாட்டு உரையணி. இது வந்து புறப்பொருள் வெண்பாமாலையில பொருள் துறையை சார்ந்தது, புறப்பொருள் துறையை சார்ந்தது. தன்னைத்தானே புகழ்வது, இதுதான் இதோடைய விளக்கம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தன்னைத்தானே புகழ்வது, இதுதான் தன் மேம்பாட்டு உரையணி. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து 20வது அணி பரியாய அணி. இந்த பரியாய அணி அப்படின்றதுக்கு விளக்கத்தை நம்ம முதல்ல பார்த்துடலாம். தான் கருதியதை நேரே கூறாமல் பிரிதொன்று கூறுவது, எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நேரடியா கூறாம பிரிதொன்றை கூறுவது, அதுதான் பரியாய அணி. நாம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லாம. இப்ப பொதுவா வந்து இந்த இந்த அணி வகையில நம்ம எல்லாருமே பேசிக்கிறோம். இதை வைத்து வந்து உங்களுக்கு வீடியோஸ் நிறைய யூடியூப்ல எல்லாம் நிறைய வீடியோஸ் வரும். உங்களுக்கு மீன் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க இல்ல வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்தவங்க தட்டுல இருக்கக்கூடிய மீனை யார்கிட்ட கேட்டாங்களோ அவங்க தட்டுல இருக்கக்கூடிய மீன் எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அதுதான் பரிபாய அணி. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த அணியோடு தொடர்புடைய உங்களுக்கு கேள்விகள் வந்துச்சுன்னா மறக்கவே மாட்டீங்க. பரியாய அணி அப்படின்றது என்ன அப்படின்னா கருதியதை கிளவாது, இதுதான் நூற்பா. நூற்பால இருக்கக்கூடிய அந்த வேர்ச்சொல் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம். நூற்பாவே உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனாலதான் உங்களுக்கு எளிமையா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நூற்பா வழியாக உங்களுக்கு கேள்விகள் அமைந்தாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறணும் அப்படின்றது காரணத்துக்காக தான் அந்த நூற்பால இருக்கக்கூடிய வேர்ச்சொல்ல ஞாபகம் வச்சுக்கிறது மாதிரி உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன். கருதியது கிளவாது அப்படின்ற அந்த வேர்ச்சொல்லை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கான வந்து அந்த எடுத்துக்காட்டு செயல் வந்து மின்னகர அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். அதை தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்றத போட்டு மின்னகர அப்படின்ற அந்த எடுத்துக்காட்டு செயலும் அமையும். இதோடைய விளக்கத்தை மறுபடியும் சொல்றேன். என்ன அப்படின்னா பரியாய அணி என்பது தாம் கருதியதை நேரே கூறாமல் பிரிதொன்று கூறுவது, அதுதான் பரியாய அணி. அடுத்து நம்ம பார்க்க போறது 21 சமாயுத அணி. இதுதான் அடுத்து நம்ம பார்க்க போறது 21வது அணி. இதோடைய விளக்கத்தை நம்ம முதல்ல பார்த்துடலாம். இதோடைய விளக்கம் என்ன அப்படின்னா முயன்ற சொல்லில் பயன் அதனாலே என்று பிரிதொன்றால் முடிவது. முதல்ல ஒரு செயல்ல முயற்சி பண்றோம், முயன்ற செயலில் முடியாது, அதோடைய பயன் வந்து அந்த முயன்ற செயலினால முடியாது, அதனால என்று பிரிதொன்றால் முடிவது. நம்ம முதல்ல இப்படிதான் செய்யணும் அப்படின்ற ஒரு செயலை முயற்சி பண்ணி செய்வோம், அதனால அது முடியாது. வேறு ஒரு செயல், அந்த செயலை தொடங்கி இருப்போம், அந்த செயலினால முடியாம வேறு ஒரு செயலினால அது முடிவது, அந்த செயல் முடிவது. இதற்கு இப்பவுமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நல்ல படிச்சவங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு செயலை செய்வாங்க, அது வந்து ரொம்ப நேரமா ட்ரை பண்ணுவாங்க, அதற்கான ஒரு முடிவு வந்து அவங்களால பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகி நிற்பாங்க, அது அந்த இடத்த விட்டு அந்த ஒரு தடுமாற்றம் ஒரு இடத்துல இருக்கும். யாராவது எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் வந்து இல்லை இது இப்படி இல்லை இது இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஈஸியா ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிருவாங்க, எளிமையா அந்த விளக்கத்தை கொடுத்து முடிச்சிருவாங்க, இதுதான் இது அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க. அதுதான் இந்த அணியில சமாயுதவணி என்பது என்னன்னா ஒரு இப்படிதான் செல்லணுன்ற ஒரு வழி இருக்கும், அந்த வழியில போய்கிட்டு இருப்போம், நமக்கு ஏதாவது ஒரு தடை வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம முயன்று போக முடியாம அதற்கான முடிவை அடைய முடியாம அந்த இடத்துல நின்றுவோம். திடீர்னு யாராவது வேற ஒரு செயலை செய்வோம், கடைசியில பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு நம்ம ஈஸியா போயிடலாம், அந்த முடிவுக்கு ஈஸியா போயிடலாம். இதற்கு அங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த சமாயுதவணியில கொடுத்திருக்கக்கூடிய வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முயலுரணங் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை முதல்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். முயலுறும் அப்படின்னா முயற்சி பண்றது, முயற்சி, நம்ம ஒரு செயலுக்கு முயலுதல், அது உங்களுக்கு அதனால அந்த ஒரு முடிவு வராது. வேறு ஒரு செயல்னால அந்த ஏற்கனவே முயன்றது முடியும், அதுதான் சமாயுதவணி. இதற்கு சான்றாக இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு பாடல் எது அப்படின்னா தண்டி அலங்காரமே எடுத்துக்காட்டு பாடல் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா அறிவியங்குன்றம் என்ற இந்த பாடல் வரி தான் அதற்கு எடுத்துக்காட்டாக கொடுத்திருக்கக்கூடிய பாடல் வரி. அடுத்து நாம பார்க்க போறது 22வது அணி உதாத்தவணி. உதாத்தவணிய தமிழ்ல இதை வந்து வேற மாதிரி, அதாவது பொதுவா இந்த தண்டி அலங்காரம் வந்து வேறு மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு இலக்கண நூல். நம்ம வந்து பொதுவா இந்த பயன்படுத்தக்கூடிய இலக்கண நூல்கள் எல்லாம் இந்த அணியை வேறு பெயர்கள்ல சொல்றாங்க அப்படின்னா வீறுகோளணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதோடைய பேர் வந்து உதாத்தணியுடைய வேறு பேர் வந்து வீறுகோளணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோடைய விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன
அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வியத்தகு செல்வம், அப்புறம் வந்து மேம்பட்ட உணர்ச்சி, வியத்தகு செல்வத்தையும் மேம்பட்ட உயர்ச்சி அது உணர்ச்சியையும் பற்றி சொல்வதுதான் இந்த உதார்த்தவணி. இதற்கு கூட வந்து நீங்க இதுல வந்து சிரிப்பு ஜோக்ல நீங்க பார்த்திருப்பீங்க, 1 கோடியாம்பு அப்படின்ற ஒரு ஜோக் வரும். அவங்கள்ட்ட ஒண்ணுமே அவ்வளவா இருக்காது, ஆனாலும் என்ன செய்வாங்க, அதிகமா அவங்கள வந்து புகழ்வதற்கு வேண்டி இந்த அணியை பயன்படுத்தி செயல்கள் இயற்றியிருக்காங்க. அந்த செயல்கள்ல தான் இந்த உதார்த்தவணி வந்திருக்கு. அதாவது வியத்தகு செல்வத்தை பற்றியும் மேம்பட்ட உணர்ச்சியை பற்றியும், ஒரு உணர்ச்சிக்குன்னு ஒரு இந்த உணர்ச்சி இவ்வளவு தூரம் தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை தவிர்த்து இன்னுமாக அதுல உணர்ச்சியை காமிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கோபம் என்பது வரணும், அதை தவிர்த்து ரொம்ப கோபம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து உதார்த்தவணி அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 23வது அணி அவனுதி அணி. இந்த அவனுதி அணியோட விளக்கத்தை முதல்ல பார்த்துடலாம். சிறப்பு, அதுக்கப்புறம் பொருள், குணம், இது சிறந்த தன்மையை, இந்த 3இன் சிறந்த தன்மையை மறுத்து, இந்த 3 தன்மையை மறுத்துட்டு பிரிதொன்றை உரைப்பது. அவனுதி அணி என்பதன் விளக்கம் என்ன அப்படின்னா, சிறப்பு, பொருள், குணம், இந்த 3 தன்மை இருக்கு பார்த்தீங்களா, இந்த தன்மையினாலாம் இல்லை அப்படின்னு மறுத்துட்டு வேற ஒரு விஷயத்தை இதனாலதான் அப்படின்ற மாதிரி வேற ஒரு விஷயத்தை உரைப்பதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா அவனுதி அணி. சில பேர்கிட்ட இந்த குணங்கள்லாம் காணப்படும், சிறப்பான குணம் காணப்படும், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தன்மையில, அவங்களுடைய குணத்துல, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருள்ல சிறப்பான ஒன்று காணப்படும். அதெல்லாத்தையும் மறுத்துட்டு இல்ல அவங்கள விட இவங்க சிறந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க அவனுதி அணி. பொதுவா இது வந்து இந்த சிறுபான் ஆற்றுப்படையில இருக்கக்கூடிய அந்த 7 வள்ளல்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி சொல்லும் போது வந்து அவங்கெல்லாம் ஏற்கனவே அதாவது மூவேந்தர்கள்லாம் ஏற்கனவே என்ன செய்வாங்க அப்படின்னா பெரிய வகையில கொடையாளர்கள் தான், வள்ளல்கள் தான். ஆனா அவங்களை விட நல்லியக்கூடன் சிறந்தவன் அப்படின்றது, கொடைத்தன்மையில சிறந்தவன் அப்படின்றத அங்க சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே அந்த தன்மைகள்லாம் வேற ஒருத்தவங்கிட்ட இருக்கு. வள்ளல் தன்மை அப்படின்னா இந்த 3 குணங்களையும் எடுத்துக்கிறலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க சொல்லப்படும். ஆனா அதையும் அதற்கு மேலாக இதெல்லாம் இல்லைங்க, இவனுடைய தன்மையை பாருங்க அப்படின்ற மாதிரி அதை மறுத்துட்டு மற்றதை சொல்லுவது. இது வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டா தான் சொல்லியிருக்கேன். நீங்க அதுல போய் நீங்க அதுக்கான செயலை தேடி பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான இருக்காது. அதோடைய விளக்கத்துக்காக இந்த உங்களுக்கு அந்த 7 வள்ளல்களுடைய அந்த தன்மையை காட்டிலும் நல்லியக்கோனுடைய கொடைத்தன்மை சிறப்பு அப்படின்ற மாதிரி அந்த நூல் வரும். அதனால உங்களுக்கு இதை எடுத்துக்காட்டா கொடுத்தேன். அதுதான் என்ன அப்படின்னா அவனுதி அணி. இந்த அவனுதி அணி வந்து என்ன அப்படின்னா 3 வகையில வரும். அவனுதி அணி 3 வகையில வரும். அடுத்து நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிலேடை அணி. 24வது அணி சிலேடை அணி. இந்த சிலேடை அணி வந்து 2 வகைப்படும். அது என்ன அப்படின்னா செம்மொழி சிலேடை, பிரிமொழி சிலேடை அப்படின்ற 2 வகையில் அமையும். இந்த சிலேடை அணியும் பாடங்கள்ல வரக்கூடியது, பள்ளி பாடங்கள்ல இடம்பெறக்கூடிய ஒரு இலக்கண அணிதான். இதுல இருக்கக்கூடிய அந்த நூற்பால் இருக்கு, சிலேடை அணியை விளக்கப்படுத்தக்கூடிய அந்த நூற்பால் இருக்கக்கூடிய அந்த வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெரிதர வருவது அதுதான் சிலேடை. இதற்கான விளக்கத்தை பார்த்துடலாம். ஒரே சொற்றொடர் பல பொருள் தருமாறு நன்கு விளங்கும்படி வருவது. ஒரே சொற்றொடர், ஒரே மாதிரி தான் சொற்றொடர் இருக்கும், ஆனா அந்த ஒவ்வொரு சொற்றொடருக்கும் பல பொருள் வரும். பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வச்சுங்களேன், அது மரத்தையும் குறிக்கும். அடுத்து மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குதிரையும் குறிக்கும். இப்படி ஒரே பொருள் தரக்கூடியதுதான் இந்த மரம் என்ற வார்த்தை. ஆனா அந்த மரம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு செயல் ஏற்றும் போது ஒவ்வொரு இடத்துலையும் பயன்படுத்தக்கூடிய அந்த மரம் என்ற வார்த்தைக்கு ஒவ்வொரு பொருளை தருவதாக அமையும் அந்த செயல். அதுதான் சிலேடை அணி. இந்த சிலேடை அணிக்கு தான் வேர்ச்சொல் தெரிதர வருவது அப்படின்றது இடம்பெறக்கூடிய அந்த நூற்பாளருக்கு இடம்பெறக்கூடிய வேர்ச்சொல். அதோடைய வகை தான் 2 வகைன்னு பார்த்தோம், செம்மொழி சிலேடை, பிரிமொழி சிலேடை. அடுத்து நம்ம பார்க்க போறது 25வது அணி விசேடவணி. இந்த விசேடவணி அப்படின்றதற்கான விளக்கத்தை மற்றும் பார்த்துடலாம். முதலாவது இந்த விசேடவணியை பற்றி நம்ம விளக்கப்படுத்தணும் அப்படின்னா என்ன அப்படின்னா குணம், செயல்,
சாதி, பொருள், உறுப்பு முதலியன குறைபாடு சொல்லி இவற்றோட குறைபாடுகள் எல்லாத்தையும் சொல்லி ஒரு மேம்பாட்டை உரைப்பது. குறைபாடுகள்ல நிறைய குறைபாடுகளை சொல்றாங்க. எந்தெந்த அடிப்படையில குறைபாடுகள் சொல்றாங்கன்னா, குணத்துல குறைபாடு சொல்றாங்க, செயல்ல குறைபாடு சொல்றாங்க. சாதி என்பது இங்க அங்க குலத்தை சொல்லல, இங்க வகையை பத்தி சொல்றாங்க. சாதியில குறைபாடு சொல்றது, அதே மாதிரி பொருள் அடிப்படையில குறைபாடு சொல்றது, உறுப்பு அடிப்படையில குறைபாடு சொல்றது. இந்த குறைபாடுகள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு மேம்பாடு உரைப்பது, ஏதாவது ஒரு சிறந்த பண்பை பத்தி சொல்வது. இதுதான் என்ன அப்படின்னா விசேடவனி. ஒரு விசேடம் அப்படின்னா விசேஷமானது. இது விசேடம் என்பது இது வடமொழி சொல்லுதான். விசேஷமான ஒரு தன்மையை மட்டும் அங்க சொல்றது. குறைகள்லாம் நிறைய சொல்லிட்டு எதன் அடிப்படையில, குணம், செயல், சாதி, பொருள், உறுப்பு அடிப்படையில குறைகள் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை பத்தின மேம்பாடுகள் ஒன்றை சொல்லி முடிப்பது. இதுதான் விசேடவனி. இதோடைய வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 வகைப்படும். விசேடவனி 5 வகைப்படும். பார்க்க போற அடுத்த அணி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 26வது அணி ஒப்புமை கூட்டணி. இந்த ஒப்புமை கூட்டணி அப்படின்றதுல இருக்கக்கூடிய அந்த நூற்பால இருக்கக்கூடிய வேர்ச்சொல் அப்படின்றது என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். மிகு பொருள் உடன் வைத்து, அதுதான் அங்க நூற்பால இருக்கக்கூடிய வேர்ச்சொல். மிகு பொருள் உடன் வைத்து. இதோடைய வகைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 வகை. ஒப்புமை கூட்டணியோடைய வகை 2 வகை. அடுத்து இதோடைய விளக்கத்தை நம்ம பார்த்துருவோம். தான் கருதிய குணத்திற்கு சமமான பல உடன் வைத்து சொல்வது. தான் எப்படிப்பட்டவர் அதற்கு எடுத்துக்காட்டா சில விஷயங்கள் எல்லாத்தையும் முன்வைத்து அதை சொல்வது. அதுதான் ஒப்புமை கூட்டணி. இதற்கு அங்க நூற்பாளர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வேர்ச்சொல் என்னன்றதை பார்த்துடலாம். மிகு பொருள் உடன் வைத்து, முன்னாடி நான் எவ்வளவு வீரமானவன் அப்படின்றத சொல்றதற்காக நான் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் அந்த செயல்ல இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்ப பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜன் எடுத்துக்கோமே, இந்த இடத்த அவர் வென்றாரு, இந்த இடத்த வென்றாருன்னு சொல்லிட்டு முன்னாடி நிறைய விஷயங்களை பத்தி சொல்லிட்டு அதை உடன் வைத்து சொல்வது. இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி உடன் வைத்து சொல்வது. இதுதான் ஒப்புமை கூட்டணி. இது மறுபடியும் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். தான் கருதிய குணத்திற்கு சமமான பல உடன் வைத்து சொல்வது. இதுதான் ஒப்புமை கூட்டணி. வகை 2 வகைப்படும். ஒப்புமை கூட்டணியுடைய வகை 2 வகைப்படும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 27வது அணிக்கு வந்திருக்கோம், விரோதவணி. இதோடைய விளக்கங்களை முதல்ல பார்த்துடலாம். சொல்லும் பொருளும் ஒன்றற்கொன்று முரண்பட தோன்றுமாறு உரைப்பது. சொல்லையும் பொருளையும் முரண்பாடு தோன்றும் மாதிரி சொல்லி உரைப்பது. அதுதான் விரோதவணி. அங்கே சொல்லும் இருக்கும், பொருளும் இருக்கும். அதுவே ரெண்டும் என்ன அப்படின்னா எதிரா இருக்கும். அந்த மாதிரி சொல்றதுக்கு பேர் தான் விரோதவணி. இந்த விரோதவணியுடைய நூற்பால இருக்கக்கூடிய வேர்ச்சொல்ல பார்த்துடலாம். மாறுபாட்டு இயற்கை அப்படின்ற மாதிரி தொடங்கும். விரோதவணியுடைய நூற்பா மாறுபாட்டு இயற்கை அப்படின்ற மாதிரி விரோதவணியோட நூற்பா தொடங்கும். இதோடைய விளக்கம் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். சொல்லும் பொருளும் ஒன்றுக்கொன்று முரண்பட தோன்றுமாறு உரைப்பது. அதுதான் விரோதவணி. அடுத்து நம்ம பார்க்க போறது 28வது அணி மாறுபாடு புகழ்நிலையணி. 28வது அணி மாறுபாடு புகழ்நிலையணி. இதுல இந்த மாறுபாடு புகழ்நிலையணியுடைய விளக்கத்தை முதல்ல பார்த்துடலாம். தான் கருதிய பொருளை மறைத்து அப்பொருளை பழிப்பதற்கு வேறொன்றை புகழ்வது. பழிப்பதற்கு பதிலாக வேறொன்றை புகழ்வது. இது நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையிலே காணப்படும். ஒவ்வொரு வீடுகள்லையுமே தன்னுடைய பிள்ளைகளோட இன்னொரு பிள்ளைங்களை போய் என்ன செய்வாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி அவங்கள புகழ்வாங்க. இங்கே அந்த பெற்றோர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெற்றோர் என்ன சொல்ல வருவாங்க, நான் இந்த மாதிரி கம்பேர் பண்றது மூலம், அதாவது வேறுபடுத்துவதன் மூலமாக தன்னுடைய குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய பண்பையும் பக்கத்து வீட்டுக்கார குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய பண்பை வேறுபடுத்துறதுக்குன்னு சொல்லுவாங்க. பாரு, அவன்லாம் எப்படி படிக்கிறான், எவ்வளவு மார்க் வாங்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா அந்த செயல் மூலமாக அந்த மாதிரி வேற்றுமைப்படுத்துவதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்களா, நீ அவனை விட சூப்பரா படிக்கணும் அப்படின்றதுதான் அந்த இடத்துல சொல்ல வர்றாங்க. அதே மாதிரிதான் இந்த அணியும் பாருங்க. மறுபடியும் விளக்கத்தை ஒரு முறை சொல்றேன். தான் கருதிய பொருளை மறைத்து, தான் அந்த குழந்தைக்கு, தன் வீட்டு குழந்தைக்கு நேரடியாகவே சொல்லணும். என்ன சொல்லணும், நீ நல்லா படி, பக்கத்து வீட்டுக்கார பையன் நல்லா படிக்கிறாமா நீ அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. சொல்லாம நீ நல்லா படி அப்படின்றதுதான் அவங்க தன்னுடைய குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்றதுதான் அந்த இடத்துல சொல்ல வரணும். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்களை பார், அந்த பிள்ளைங்களை பார் எப்படி படிக்குதுங்க, எப்படி அமைதியா இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் தான் கருதிய பொருளை மறைத்து அப்பொருளை பழித்தற்கு வேறொன்றை புகழ்வது.
நீ ஒழுங்கா படிக்கல அப்படின்றத டைரக்டா பழிக்கிறதுக்கு பதிலா அந்த பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைங்களை புகழ்வது, அதுதான் இந்த மாறுபடு புகழ் நிலையணி. நம்ம அடுத்து போயிடலாம். 29வது அணியை இது போயிடலாம். இது வந்து புகழா புகழ்ச்சி அணி. 29வது அணி புகழா புகழ்ச்சி அணி. இதோடைய விளக்கத்தை முதல்ல பார்த்துடலாம். ஒன்றை பழிப்பது போன்ற தன்மையில் கூறி புகழ்வது, பழிக்கிற மாதிரியே திட்டுற மாதிரியே அவங்களை என்ன செய்யறது, புகழ்றது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பழிப்பது போலும், இதோடைய என்ன சொல்றாங்க, திட்டுறது மாதிரி அவங்கள புகழ்றது. இதுதான் அதோடைய விளக்கம். நீங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நீங்க நல்ல விளக்கத்தை ஞாபகமா வச்சுக்கிறோம்னா திட்டுற மாதிரியே புகழ்றது. இங்க இருக்கக்கூடிய விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பழிப்பது போலும் பான்மையின் மேன்மை. இதுதான் நூற்பால இருக்கக்கூடிய அந்த வேர்ச்சொல் வரிகள். பழிப்பது போலும் பான்மையின் மேன்மை, திட்டுற மாதிரியே இழிவுபடுத்துற மாதிரியே புகழ்வது, அதுதான் புகழா புகழ்ச்சி அணி. அடுத்து நம்ம பார்க்க போறது 30வது அணி. அது 30வது அணி என்ன அப்படின்னா நிதர்சன அணி. நிதர்சன அணி அப்படின்றதற்கான விளக்கத்தை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அப்பொருளின் புகழ் தீமை புலப்பட வைப்பது, அதாவது உரைப்பது. அப்பொருள் என்ன பொருள் அந்த செயல்ல வந்து சொல்ல வர்றாங்களோ அத இருக்கக்கூடிய புகழையும் சொல்றது, தீமையையும் சொல்றது. இந்த மாதிரி புலப்படும்பாக, அதாவது தெளிவாக தெரியும்படியாக இந்த செயலை ஏற்றுவது, நிதர்சன அணியை பயன்படுத்தி செயல் ஏற்றுவது. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியா வந்து நமக்கு நன்மையும் தரக்கூடியது, தீங்கும் தரக்கூடியது. தீங்கு தரக்கூடியது அப்படின்னா, நன்மை தரக்கூடியது என்னன்னா, நமக்கு தெரியாத நிறைய புத்தகங்கள் வந்து டிஜிட்டல் லைப்ரரி, சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் லைப்ரரி, மற்றபடி வேற விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கும். வேணும்னா அதை படிச்சு நம்ம இன்னும் அறிவை வளர்த்து கொள்ளலாம். ஆனா நாம அதுக்காக அதிகமா நம்ம பயன்படுத்துறதில்ல. வேற உங்களுக்கு பொழுதுபோக்குவதற்காக நிறைய தேவையற்ற படங்கள், வீடியோக்கள் தான் இருக்கும். அதுதான் நம்ம அதிகமா பார்ப்போம். அதே மீனிங் தான் இங்கேயும். புகழ்மை தீமை, சோசியல் மீடியால நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லி அதை வந்து நீங்க எப்படி அப்படின்றத சொல்றதுக்கு பேரு தான் நிதர்சனமணி. இதை ஞாபகம் வச்சுக்கிறணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த சோசியல் மீடியாவை சொன்னேன். அடுத்து வந்து என்ன அப்படின்னா 31வது அணி புனர்நிலை அணி. இந்த புனர்நிலை அணியுடைய விளக்கத்தை பார்த்துடலாம். செயலுக்கும் பண்புக்கும் ஒரு வினை முடிவு பொருந்துமாறு சொல்வது. செயலுக்கும் பண்புக்கும் ஒரு வினை முடிவு பொருந்துமாறு சொல்வது தான் என்ன அப்படின்னா புனர்நிலை அணி. இதை வந்து நூற்பால் இருக்கக்கூடிய அந்த வேர்ச்சொல் என்னன்றதை பார்த்துடலாம். வினை பண்பென இரு என்ற அடிப்படையில் அந்த நூற்பா தோன்றுது. அந்த நூற்பால் இருக்கக்கூடிய வேர்ச்சொல் வினை பண்பென இரு, இரண்டின் அடிப்படையில், இந்த அடிப்படையில் தோன்றுவதுதான் புனர்நிலை அணி. உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். செயலுக்கும் பண்புக்கும் ஒரு வினை, அவன் செய்யற செயலும் நல்ல விஷயம்தான், அவன்கிட்ட இருக்கக்கூடிய பண்பும் நல்ல விஷயம்தான், நல்ல பண்பு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த செயலுக்கும் அந்த பண்புக்கும் ஒரே வினை என வருவதுதான் என்னது, பொருந்துமாறு, பொருத்தம் இல்லாமல் சொல்லாம பொருந்துமாறு சொல்வதுதான் புனர்நிலை அணி. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 32வது அணி பரிவர்த்தனை அணி. இந்த பரிவர்த்தனை அணி அப்படின்றதற்கான விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ரொம்ப எளிமையான அணி. என்ன அப்படின்னா பரிமாறுதல், கொடுத்து பெறுதல். பரிமாறுதல் அப்படின்னா ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதற்கு வந்து வாங்கிக்கிறது, அந்த மாதிரி பரிமாறுதல். இன்னைக்கு வந்து பரிமாறுதல் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடுகளோடு தொடர்புடையது. இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு விருந்து வைக்கிறோம் அப்படின்னா அடுத்து யார் விருந்துக்கு வந்தார்களோ அவர்கள் எல்லாம் மறுநாள் எப்போவோ அவங்களுக்கு என்னைக்கு வந்து விருந்து கொடுக்கணும் தோன்றுகிறதோ அந்த நாள் என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு விருந்து கொடுப்பாங்க. அப்ப அவங்க பரிமாறுவாங்க. அப்புறம் ஒன்றை கொடுத்து மற்றொன்றை பெறுதல், அதுதான் பரிவர்த்தனை அணி. அடுத்து நம்ம பார்க்க போற அணி வந்து என்ன அப்படின்னா 33வது அணி வாழ்த்தணி. இந்த வாழ்த்தணியுடைய விளக்கம் வந்து என்ன அப்படின்னா கருதியதை கூறி வாழ்த்துவது. என்ன அப்படின்றத என்ன கருதுறோமோ அதை கூறி வாழ்த்துவது தான் வாழ்த்தணி. இப்ப மாணவர்களுக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நல்லா நீ வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்துவாங்க. இதே இது ஒரு அரசனுக்கு வாழ்த்துங்கன்னா நீங்க இன்னும் நல்ல செயல்களை செய்யணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்துவோம்ல. அதுதான் இங்க என்னன்னா கருதியதை கூறி வாழ்த்துவது. நீங்க என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி, நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்துவதுக்கு பேரு தான் வாழ்த்தணி. இது இருக்கக்கூடிய இந்த நூற்பா வாழ்த்தணிக்கான அங்கே இடம்பெறக்கூடிய நூற்பால் இருக்கக்கூடிய அந்த வேர்ச்சொல் என்னன்றதை பார்த்துடலாம். இன்னார்க்கு இன்னது இயைக என வாழ்த்துவது. இன்னார்க்கு இன்னது இயைக என வாழ்த்துவது வாழ்த்தணி. அடுத்து நம்ம பார்த்துடலாம் 34வது அணி சங்கீர்ணவணி. இந்த சங்கீர்ணவணிக்கையுடைய விளக்கத்தை முதல்ல பார்த்துடலாம். பல அணி கலந்து வர தொடுப்பது சங்கீர்ணவணி.
இங்கே சங்கீரணம் என்ற அந்த வடமொழி சொல்ல வச்சே நீங்க தெரிஞ்சுக்கிறலாம். சங்கீதம் இசை அப்படின்றது பல கலந்து வரக்கூடியது. அதே மாதிரிதான் இங்கே சங்கீர்ணவனி என்பது என்ன அப்படின்னா பல அணி கலந்து வர தொடுப்பது தான் சங்கீர்ணவனி. இதில் இருக்கக்கூடிய இந்த நூற்பா, இந்த சங்கீர்ணவனிக்கிற நூற்பாவை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வேர்ச்சொல் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அணி பல தம்முள் வருவது அப்படின்ற மாதிரி இடம்பெறும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 35வது அணிக்கு வந்துட்டோம், முடிவுக்கு வந்துட்டோம். பாவீக அணி. இந்த பாவீக அணி அடிக்கடி நான் கேட்கக்கூடிய அணி, தேர்வுகளில் கேட்கக்கூடிய அணி. இதோடைய விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காப்பிய பண்பு தோன்ற கூறுவது தான் இந்த பாவிக அணி. காப்பியத்துல என்ன அப்படின்னா பாவிகம் பாவகைகள் அதுதான் பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால என்ன அப்படின்னா அந்த காப்பியத்தோட பண்புகள் எந்தெந்த இடத்துல இடம்பெறணும் அந்த மாதிரி பற்றி விளக்கக்கூடியது அந்த பாவிக அணி. இது காப்பியத்தோட பண்பை சொல்லக்கூடியது அந்த பாவிக அணி. இந்த காப்பியம் என்பது எப்படி இயற்றப்பட வேண்டும், அதோடைய பண்புகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க தண்டி அலங்காரத்துல. இது என்ன அப்படின்னா இதற்கான அங்க இடம்பெறக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காப்பிய பண்பு அப்படின்ற மாதிரி அந்த நூற்பால உங்களுக்கு வேர்ச்சொல் இடம்பெறும். பாவிகம் என்பது காப்பிய பண்பே அப்படின்ற மாதிரி அந்த நூற்பா இடம்பெறும். 35 அணிகளையும் நம்ம இப்போ நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து இந்த வீடியோவை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு இந்த 35 அணிகள் அதோடைய வேர்ச்சொல் என்ன, அதோடைய விளக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்க. இது என்னன்னா எல்லாருக்குமான ஒரு வீடியோவா இந்த வீடியோ அமையும். குரூப் தேர்வுகள் எழுதக்கூடியவங்க அவங்களுக்கு, அதே மாதிரி யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி இதில் எல்லாத்துலேயும் போட்டி தேர்வுகளுக்கும் அதோடு சேர்த்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தகுதி தேர்வு இதில் எல்லாத்துலேயும் அணிகளை குறித்து உங்களுக்கு விளக்கப்படுத்தி அந்த எந்த அணி அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு இதை விட உங்களுக்கு வேற எந்த இதில் வேணும் நீங்க எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பயன்பெறும் வகையில வீடியோ போடுவேன். தொடர்ந்து பாருங்க, பயன்பெறுங்க. நீங்க எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.